ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரசிகப்பிரியா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தனை சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்காம் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 45,000க்கு மேலே சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. வீடு, நிலம், கார் நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஒரு அக்கா டாக்டராக இருக்காங்க, இன்னொரு அக்கா டீச்சராக இருக்காங்க. அவங்களாம் வந்து ஃபாரினில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து இவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா வந்து ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பட் இப்போ வந்து அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள்லேயே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய கணவர் வந்து டீச்சர் தாங்க. ஸோ பட் அவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க வேணான்னு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் அதாவது ஒரு டிகிரி இல்லைனா ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தால் போதும், ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா யாழிசை, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாயக்கர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதில் பிரிவு எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சொந்தமாக சின்னதாக ஒரு கிளினிக் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தை சார்ந்தவங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே வந்து கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ இவங்க இப்போ தனிமையில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க. நல்ல வசதியெல்லாம் இருக்கிறதுனால இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அதனால் இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் இவங்கள மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது லைனில் இருந்தாலும் ஓகே, அல்லது டீச்சிங், இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது லைனில் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.